நம்ம கார்த்தியோட கார்த்தி 29 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்திருக்கு. டானா கரண்ட் சூப்பரான படத்தை டைரக்ஷன் பண்ண தமிழ் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தோட போஸ்டர் மாதிரி இப்போ வந்திருக்கு. போஸ்டர் செம்மையாக இருக்குது. டானா காரன் மாதிரியே இந்த கார்த்தி 29 படமும் ஒரு வித்தியாசமான படமாக வரும் போல் கப்பலை பேஸ் பண்ணி தான் இந்த போஸ்டரே விட்டுருக்காங்க. இந்த படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததான் நம்ம தளபதி விஜயோடைய மூவியான தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படம் ரிலீஸ் ஆன 10 டேஸில் வேர்ல்டு வைடாக 373 crore மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. தமிழ்நாடுல மட்டுமே 10 டேஸில் அரௌண்ட் 166 crore மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு சண்டே இந்த படத்துக்கு சூப்பரான கலெக்ஷன் வந்திருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வீக்கெண்ட்லேயே இந்த கோட் படம் 400 crore ரீச் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்கு. சிறுத்தை சிவா டைரக்ஷனில் சூர்யா நடிக்கிற படம் தான் கங்குவா. கங்குவா படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. மோஸ்ட்லி வர நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு கங்குவா படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும்போது தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு ஆல் லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்ததா சூர்யாஸ் சாட்டர்டே இந்த படம் ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் 100 crore ரீச் பண்ணியிருக்குன்னு அஃபிஷியலாகவே சொல்லி ஒரு நியூ போஸ்டரும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நானிக்கு இந்த சூர்யாஸ் சாட்டர்டே படம் ஹாட்ரிக் படமாக 100 crore ரீச் பண்ணியிருக்கு. இந்த சூர்யாஸ் சாட்டர்டே படம் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. அடுத்ததா வாழை, மாரி செல்வராஜோட பயோபிக் மூவி. இந்த வாழை படம் அரௌண்ட் 30 crore மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில். இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. வர செப்டம்பர் 27 இந்த வாழை படத்தை டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணவங்கெல்லாம் செப்டம்பர் 27 வாழை படத்தை ஹாட் ஸ்டாரில் பாருங்கள்.